இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாமுன் ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதை இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக விரிசல்லாம் விடாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதம் இல்லை, அதோட ஒரு 20% அதிகமாக தண்ணி சேர்த்து லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சர்க்கரை பாகுக்கு 2 கிளாஸ் சர்க்கரை 2 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த வாட்டி ஏலக்காய்க்கு பதிலாக கொஞ்சமாக பன்னீர் ரோஸ் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா கை வச்சு ரொம்ப லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து, பால்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்கணும். நான் ஈவனாக பண்ணலை, நீங்கள் நல்லா ஈவனாக எடுத்து நல்லா திரட்டி உருட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த ரோஸ் பெட்டல்ஸை மட்டும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சூப்பரான குலோப் ஜாமுன்.